கொத்தவால் சாவடி பழைய இடம் கொத்தவால் சாவடி இருக்குங்களே. ஆமாம் ஆமாம். அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை கூட இருக்காங்க. அந்த இடத்துல காலையில் வருவார், 7 மணிக்கு மேலே வருவார். எல்லாரையும் கை கொடுப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, அனுப்பாரு, அழகாக பேசுவார். அப்போ நான் அவர் கூட இருந்திருக்கேன். அவர் கூட டீ சாப்பிட்ருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக இருக்குது, பி ஸ்டேஷன் நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே டீ குடிச்சிருக்கோம். அவரே ஒரு ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட. அவர் எல்லாம் நாங்கள்லாம் ஒரு 6-7 பேர் ஒன்றா சாப்பிட்டு இருக்கோம் டீ. அவரும் உட்காந்து யாரும் எந்த பெருந்தன்மை கிடையாது. அவர் போல எல்லாமே நினைச்சார். அதான் அவருடைய இயல்பு, நல்ல குணம். பணம் பதவி அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. எல்லாம் நல்லது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்கு, இருந்தது. அதான் நாங்க வந்து வேலூர்ல இருந்து டெய்லி 1 to 2 நாள் வருவோங்க மெட்ராஸ். வந்து கொத்தமல்லி புதினா கொண்டு வந்தோங்க. அவர் ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் ராணிப்பட்டி மேற்க ஆம்பூர் பக்கம். அவர் ரொம்ப தோசை அவருக்கு. அவர் மூலியமா தான் எங்களை காட்ட வச்சார். அவர் சும்மா காலையில் வாக்கிங் மாதிரி வருவார். அதுக்கப்புறம் தான் சப்பேர் தியேட்டருக்காக கூட இட்டு போனார் எங்களை. அவர் வாங்கினார் சப்பேர் தியேட்டர். அந்த தியேட்டர் கூட சினிமா பார்த்தோம். அது படம் ஞாபகம் இல்லைங்க. அவரு கொடுக்கல, அவர் வாங்கின பிறகு அந்த தியேட்டர்ல பார்த்தோம். அவர் பேரை சொல்லி போய் பார்த்தோம். அப்போ அந்த கொத்தால் சாவடி எல்லாம் நல்லா அருமையா வருவார். காலையில 7 மணிக்கு வர 1 மணி நேரம் அப்படி இப்படி சுற்றுவார், எல்லாருக்கிட்டையும் பேசுவார். அந்த அதான் பணம் இல்லை பணம் இருக்கு அந்த மாதிரி கிடையாது அவர்கிட்ட. எல்லாமே ஒன்று தான். அந்த அளவுக்கு என் கூட பழகினார். நாங்களும் அவர்கிட்ட பழகிட்டு அப்புறம் எதனா ஒரு இந்த ஃபெஸ்டிவல் ஒரு தீபாவளிலாம் வரும்போது அப்போ நல்லா அருமையாக வந்து பேசிட்டு போவார். அதுதான். அதுக்கு பிறகு பார்க்கலுங்க. அப்போ 3 படம் நடிச்சிருந்தாரு. ஒன்று வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 படம் வந்ததுங்களே. அது ஒரு 2 படம் கூட விடாமல் விட்டுருந்தாங்க. யாரோ அது தடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முயற்சி பண்ணி அதை ரிலீஸ் பண்ண வச்சார். 3 படம் ஞாபகம். பழைய முதல் 3 படம் ரிலீஸ் ஆச்சு. அது அப்புறம் இன்னும் 2 ஆமாம் தனி விடுவேன். அப்புறம் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. வந்தா நாங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க, அவரோட பழகிருக்கீங்க, சாப்பிட்டுருக்கீங்க. ஆமாம். அப்படி இருந்து அவர் இப்போ சமாதியில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தனா சொல்ல முடியாதவர். ஏன்னா அவருடைய இயல்பு எப்படின்னா அடுத்தவங்க பசியாக இருக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் வேணும்னா எதனா ஒரு தள்ளி கொடுத்துருவார். அங்கே கூட பாரு எங்க கூட வருவார் அந்த ரெட்டியார். நாங்கள்லாம் ஒன்றா சேர்த்து போகும்போது டீ கடைக்கு போனால் காசு கொடுத்தா கொடுக்க மாட்டோம் மனான்னுவார். நாங்களாம் அவர் தான் கொடுப்பார். நான் சொல்லுவேன், என்ன சார்? அப்போ அண்ணான்னு தான் கூப்பிட்டேன். அண்ணா என்னன்னா நான் கொடுக்குறேண்ணா அப்படின்னு. இல்லைப்பா நான் தரப்பா. அவ்வளோ சகஜமாக பேசுகிறேன். பழகின மாதிரி. நாங்கள் யாரோ அவர் யாரோ அந்த அளவுக்கு என்கிட்ட பழகினார். எனக்கு இப்போ ஞாபகம், அந்த பழைய ஞாபகம் அப்படியே வருது. இது 1986 என்னமோ, 86 87 அவர் படத்துக்கு வந்து ஒரு 2-3 படம் நடித்த பிறகு கொத்தால் சாவடி பக்கம் வந்தார். அப்போ தான் எல்லோரும் நல்லா பழகுவார். அகமதியா ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் கூட இட்டு போனார். அது என்ன அவர் எது சாப்பிட்றோன்னு அப்படிலாம் இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை வாங்கி கொடுப்பாரு. நின்று பார்த்துட்டு உட்காந்துட்டு பேசி அப்படியே போயிடுவோம்.